World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய குருநாதர் மணிகண்டராஜையாவுக்கும் முத்துப்பாண்டி அண்ணாவுக்கும் எல்லாருக்கும் தொகுப்பாணி சௌமியா அக்காவுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எனது அருமை நேர்மையான எண்ணமும் புத்திசாலித்தனமான எண்ணம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது மிக மகத்தான ஆண்டா இருக்க போகுது. நீங்க சந்தோஷமா இருக்கலாம். கடந்த ஒரு 8 மாதங்களாக உங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்தில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு கஷ்டமான எண்ணம், எந்த ஒரு மைண்டுமே நகராம இருந்திருப்பீங்க. அந்த இன்னும் ஒரு 4 மாதத்துல பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்பட பொழுது. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்பயே எல்லாருமே கொஞ்சம் மைண்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த 2025ல ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியா இருங்க. ஏன்னா பார்க்கும்பொழுது உங்களுக்கு லக்னத்துல இருந்த கேது பகவான் 12க்கு போறாரு, விரேசதானுக்கு போறாரு. ஒரு 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் ராசியிலிருந்து நமக்கு 6க்கு வர போறாரு. ஸோ அது பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு இது சொல்லலாம், ஒரு வரம்னு சொல்லலாம். அது உங்களுக்கு கண்டிப்பா நடக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு 2ஆம் இடத்துல எப்படி செல்வ செழிப்புன்னு பார்க்கும்போது உங்களுக்கு காசு இந்த டைம் நிறைய வரப்போகுதுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல புதிய வரவுகள் வரப்போகும். புதிய யாரெல்லாம் குழந்தைங்களுக்கு வெயிட் பண்றீங்களோ ஒரு புதிய உறுப்பினர் சேர்க்கையா சொல்லலாம். அது குழந்தைங்களும் சொல்லலாம், யாரால கல்யாணம் ஆக இருக்கிறவங்க சொல்லிட்டு அவங்களுக்கும் சொல்லலாம். ஒரு புதிய ஒரு வீட்டுக்கு வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இந்த டைம்ல நீங்க கண்டிப்பா முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது வெற்றி அடையும். சரிங்களா? அது எப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருந்து 10க்கு தொடர்பு கொடுக்குறாரு. சரிங்களா? அந்த டைம்ல நீங்க உங்களுடைய முயற்சிகளை கண்டிப்பா எடுங்க. கண்டிப்பா எந்த முயற்சி இருந்தாலும், பொதுவா நீங்க எந்த முயற்சி எடுத்தாலையும் அது வெற்றி அடையா விடாதீங்க. கண்டிப்பா இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. 2025 ஆண்டு என்னுடைய ஆண்டு அப்படின்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றி காத்திருக்குங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, பொதுவா இந்த டைம்ல பார்க்கும்பொழுது வீடு கட்டாதவங்க இருக்கீங்களா, வீடு யாரெல்லாம் கட்டாம இருக்கீங்களோ இந்த டைம்ல கண்டிப்பா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் நீங்க பயன்படுத்திக்கணும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு சாதகமான சூழ்நிலை எப்பயுமே அமையாது. இந்த டைம் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அதனால வீடு கட்டாதவங்க வீடு கட்ட ஒரு இது பண்ணிக்கோங்க. பொதுவா இந்த டைம்ல பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த குழந்தைகளும் அப்பா ஸ்தானத்துல கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அது அது உங்களுக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. ஸோ அவங்க விஷயத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாக நீங்க இவங்களுக்கு நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு. சரிங்களா? தன்னுடைய முதல் குழந்தையும் சரி, தன்னுடைய தந்தையும் சரி, அவங்களோட சேர்ந்து குடும்பத்தோட சேர்ந்து போயிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுவது மிகவும் உங்களுக்கு உத்தமமானது இருக்கு. அது ஒண்ணு சொல்லலாம். அது அதுக்கு அடுத்தா பார்க்கும்போது யாரெல்லாம் இந்த டைம் என்னுடைய காதல் சக்சஸ் ஆகுமா, என்னோட காதல் நான் இப்ப காதல் செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னுடைய திருமணத்தை முடியுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 2025 செகண்ட் ஆஃப் வரை வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா அது திருமணத்தில் கண்டிப்பா முடியும். சரிங்களா? அது மாற்று கருத்து இல்லை. அது வரையும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் என்ன பிரச்சனைகள் இருக்கும். காதல் சில பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வராம இருக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஒரு இதோ சூப்பரா அமையும். சரிங்களா? பொதுவா இந்த டைம்ல எனக்கு கூட்டு தொழில் அமையுமான்னு கேட்பாங்க. சரிங்களா? அந்த கூட்டு தொழில் உங்களுக்கு கண்டிப்பா சூப்பரா அமையும். அது நீங்க பாத்துக்கோங்க. பொதுவா இந்த டைம் வீட்டுல யாரையும் புதுசா உள்ள விடாதீங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க விடுறதுனால உங்க குடும்பத்துல கண்டிப்பா பிரச்சனைகள் வர வர வாய்ப்பு இருக்கு. அது அந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது ஒரு ரூபத்துல வருவாங்க, ஃப்ரெண்டு, சொந்தக்காரங்க, மனைவியோட இவங்க வீட்டுல சொந்த ஃப்ரெண்டு ஒரு 2 மாசம் ஸ்டே பண்றேன்னு சொல்றவங்க அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இந்த சமயத்துல யாரையும் வீட்டுல விடாது. சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி நீங்க வீட்டுல விட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்துல பெரும் பிரச்சனை ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? பொதுவா இந்த டைம்ல என்னன்னா பொதுவா கன்னிராசிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த டைம் ஃபாரின் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அங்க வேலை செஞ்சாலும் சரி, படிப்பாலும் சரி. நீங்க முதல்ல இந்த டைம்ல நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய பாஸ்போர்ட், யாரெல்லாம் பாஸ்போர்ட் எடுக்காதவங்க இருக்கீங்களோ
அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் வந்து புதுப்பிக்கிறதுக்கு வந்து போய் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல வந்து புதுப்பிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா. அந்த மாதிரி சமயத்துல வந்து உங்களுக்கு வந்து வெளியூர் வெளிநாடு யோகம் வந்து இருக்குங்க சரிங்களா. அது வந்து நீங்க வந்து உபயோகப்படுத்திக்கோங்க. பொதுவாக வந்து இன்னொன்று இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், 6ஆம் இடத்து வந்து ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லுவோம் சரிங்களா. அப்ப வந்து ராகுவான வரும் பொழுது பொதுவான உங்களுக்கு வேலைகள் இப்போவே இந்த வேலை கிடைக்கலாமான்னு சொல்லுவாங்க. வேலை வந்து கிடைக்கும். கண்டிப்பா வந்து உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய வந்து பொருளாதாரத்தையும் கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வேலை மாறாம அந்த வேலை விஷயத்துல வந்து கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா இருங்க சரிங்களா. அந்த வேலை விஷயத்துல மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அற்புதமான ஆண்டு. இந்த ஆண்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைங்க. அது மட்டும் இருந்து நாம வந்து புதிய தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா செய்யுங்க. நல்ல ஒரு இதா இருக்கு சரிங்களா. 1, 3, 10 தொடர்பு இருக்கு உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு யாருக்குமே இந்த மாதிரி இருக்குல்ல சரிங்களா. ஏன்னா ஒண்ணு மட்டும் எந்த முயற்சி அதாவது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன். எந்த முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பா அது வெற்றி பெறும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா. பொதுவா வந்து இந்த உங்களுக்கு என்ன சொல்லணும்னா ஒரே ஒரு சிம்பிளா லைன் என்னன்னா கன்னிராசிக்கு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடியார். கண்டிப்பா முயற்சி பண்ணா எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு மட்டும் நீங்க வந்து இது பண்ணுங்க. பொதுவா வந்து இந்த இந்த சமயத்துல கன்னிராசியில வந்து நிறைய பேர் வந்து நீட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்கல்ல. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த டைம்ல வந்து அதிகப்படியான கன்னிராசிகள் வந்து தேர்ச்சி பெறுவாங்க. சரி எழுதி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் வந்து ஆன்லைன் வகையில பார்த்துட்டு இருக்கீங்களோ இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான தேர்ச்சி வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதுல வந்து ஒரு மாற்று கருத்து இல்லை சரிங்களா. அந்த ஜாப் விஷயத்துல மட்டும் வந்து நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்களா. அது மட்டும் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதா இருக்கும். தொழில் வீடு எல்லாமே கரெக்டா இருக்கு. அந்த காதல் விஷயம் சொன்னா உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த யாரெல்லாம் கல்யாணம் ஆகாது இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கல்யாணம் ஆகும் சரிங்களா. இது ஒரு இது. பொது வந்து இதுல உத்திரம் அஸ்தம் சித்திரை 3 நட்சத்திரம் இருக்கீங்களா. இந்த நட்சத்திரக்காரர்களை உத்தர நட்சத்திரக்காரர் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெளியூர் போவாங்க சரிங்களா. அந்த கேது பகவான் 12 போகும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதிகப்படியான வெளியூர் போவாங்க. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து அஸ்தம் நட்சத்திரக்காரங்க வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து கடந்த ஒரு 8 மாசமா வந்து மனநிலை வந்து ஒரு டிப்ரெஷனா இருந்திருக்கவங்களாம் வந்து மனநிலை மாறும். அவங்க வந்து பொதுவாக வந்து திருப்பதி போயிட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் மேன்மைப்படுத்தும். சித்திர நட்சத்திரக்காரர் வந்து அதிகமா வந்து இந்த போட்டித் தேர்வுகளை சொன்னோம்ல, அது அந்த இது சித்திர நட்சத்திரக்காரர் வந்து போட்டித் தேர்வு வந்து வெற்றி பெறுவார்கள் சரிங்களா. பொதுவா வந்து இந்த ஆண்டு வந்து பார்க்கும்பொழுது நீங்க வந்து ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளை வந்து வழிபட்டு வாருங்க சரிங்களா. அப்படி தொடர்ந்து நீங்க வந்து வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு வந்து கன்னிராசிகளை மேன்மை ஏற்படுத்தும் சரிங்களா. ஸோ எல்லாருக்குமே வந்து 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்த குருநாதர் மணிகண்ட ராஜாவுக்கும் தொகுப்பாளி சௌமியாவுக்கும் முத்துப்பணியனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபேண்டாஸ்டிக் ப்ரெடிக்ஷன் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சோ கன்னிராசிக்காரங்க எல்லாம் பணம் கொட்டுன்னு சொல்லியிருக்கனால காசு பணம் மணி பாட்டு போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சோ அடுத்ததாக மணியா நீங்க சொல்லுங்க, கன்னிராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்கு? கன்னிராசியை பொறுத்தவரையிலும் என்னடா நமக்கு கண்டகச்சனி ஸ்டார்ட் ஆக போகுது, என்னடா பண்ண போகுது அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம். கண்டகச்சனியோட பாதிப்புகள் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உத்திர நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் ஐயப்பனை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அவரை விட்டா இது வாய்ப்பே கிடையாது. பொதுவாகவே வந்து இந்த சனி பயிற்சி காலங்கள்ல வந்து 48 நாள் விரதம் இருக்கிறது, அதே போல ஐயப்பனுடைய வழிபாடுகள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய அளவுல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உடலை சரிவர தூய்மையாய் பராமரிப்பதற்கு, ஒரு இறைவழியில போறதுக்கு, மனம் அமைதியாகிறதுக்கு, லயித்து போறதுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். அதுல கன்னி உத்தரத்துல பிறந்தவங்க இந்த காலகட்டங்கள்ல வந்து நீங்க ஐயப்பன் வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே மிகப்பெரிய பிரச்சனைல வந்து நீங்க தப்பிக்க முடியும். இழப்புகள்ல வந்து நீங்க விடுபட முடியும். ஓகேங்களா. இது வரைக்கும் கேது நிறைய தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் இருக்கலாம். இனி வந்து கேடு விதவான் 12ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ராகு பகவான் 7ஆம் இடத்துக்கு வராரு. தேவையற்ற அலைவாயக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள் வாடிக்கையாளர்களாலும் உங்களுடைய துணை மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் நீங்க உஷாரா இருந்துக்கணும். அவர் சொன்ன மாதிரி யாரையும் வீட்டில் விடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கன்னி பெண்கள் இருக்கிற இடத்துல, பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்க அப்படின்னா பொதுவா இந்த ராசிக்கு முழு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் சரி, சனி பகவானும் சரி, 2 பேருமே இந்த கன்னிக்கு வந்து இப்ப பயிற்சி அப்ப வந்து 6ல இருக்கிறாங்க. இப்ப 6ஆம் இடம்னா என்ன சார் அப்படின்னா ஏதாவது ஒரு சிக்கல், இழப்பு, பஞ்சாயத்து, கம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ காதலிக்கிறவங்க ஒரு பொறுமையா இருங்க.
குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் நிதானமா இருங்க. ஏன்னா கொஞ்சம் அவதிப்படாம ஒரு 6 மாதங்கள் அப்படியே இருந்துட்டோம்னா அது அடுத்த 6 மாதங்கள் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சராசரியான ஒரு அமைப்பு தான் இந்த கன்னிராசிக்கு இருக்கு. எல்லா பலன்களும் அவரே சொல்லிட்டாரு. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொன்னேன். இவங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ராமானுஜர் வழிபாடு எடுக்கணுங்க. ஓகேங்களா? ராமானுஜர் வழிபாடு, ராமானுஜனுடைய கீர்த்தனைகள், ஸோ இது எல்லாம் எந்த அளவுக்கு அவங்க பண்றாங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமா கன்னிராசி இந்த ஆண்டு, ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ கீர்த்தனைகளை எந்த அளவுக்கு நம்ம வந்து கேட்கிறோம், பாடுறோம், அதை வச்சு உங்களுடைய வாழ்க்கைகள் மிகப்பெரிய இருக்கும். காலைல எந்திரிக்கும் போதே இதை ஒரு பாட்டை கீர்த்தனைகள் பாடுங்க. அதுக்காக சினிமா பாட்டை போட்டு பாடுறாதீங்க. பெருமாளுடைய ஸ்லோகங்கள் எது வேணாலும் நீங்க பாடலாம். நிச்சயமா இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள்.